ஹாய் காய்ஸ், இன்னைக்கு தான் அந்த டேவா. இஃப் யூ ரிமெம்பர், தோனி வந்து ஒரு 2023 ஒரு இவெண்ட்டில் சொல்லியிருப்பார், என்னுடைய லாஸ்ட் கேம் சென்னையில் நடக்கும் அப்படின்ட்டு. இந்த சீசனுடைய லாஸ்ட் கேம் இதுதான் சென்னையில் நடக்கிறது ஃபார் சிஎஸ்கே. அண்ட் டெஃபினெட்லி சொன்ன வாக்கை தலைவர் காப்பாற்றுவார் தான் நினைக்கிறோம். அப்படி பண்ணால் இன்னைக்கு கண்டிப்பாக ஆடுவார். எஸ், MSD is going to play today against SRH. அப்படி இன்னைக்கு நான் ஆடலைன்னா இட்ஸ் தென் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு ஆடலைன்னா என்ன, நெக்ஸ்ட் சீசன்ல ஆடுவாரு. எஸ், இன்னைக்கு ஆடலைன்னா if he doesn't play today he will play in the next season. Okay, கண்டிப்பா he has made sure his retirement எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அது பண்ணியிருப்பாரு. ஓகே, லாஸ்ட் மேட்ச்சு அவருடைய டிசைர்ட் கிரவுண்ட்ஸில் தான் கம்ப்ளீட் பண்ணி ரிட்டையர்டாக இருப்பார். அதனால் எஸ், ஐ ஹோப் இஸ் கோயிங் டு பிளே டுடே. அண்ட் அப்படியே நம்ம SRH கூட வின் பண்ணோன்னா தென் தட்ஸ் கோயிங் டு பி த கிரேட் போனஸ் ஃபார் எவ்ரி CSK அண்ட் MSD ஃபேன்ஸ். ஐம் எக்ஸைட்டட் டு see, but if he doesn't play then it's going to be a disappointment. Okay, we never know. It's MSD things. Okay, he would have decided that he has already retired. நான் அந்த செரமனியோடய நான் ரிட்டையர் ஆகிட்டேன். அந்த செரமனி தான் சென்னையில் நடந்தது. அந்த செரமனியில் நடந்த சும்மா பொம்மை கிரிக்கெட் தான் என்னுடைய லாஸ்ட் மேட்ச்னு சொன்னார்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி சொல்லிட்டாருன்னா இன்னைக்கு விளையாட மாட்டார். ஓகே, ஸோ ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் மச், பட் விளாண்டா நல்லாயிருக்கும். இந்த மனுஷன் ஒரு லாஸ்ட் டைம் ஸ்டேடியத்தில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ப்ளீஸ். நான் ஸ்டேடியத்துக்கு போல, அட்லீஸ்ட் விளையாடுறதையாவது பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? MSD, please play.